ஹாய் ஹலோ வணக்கம். இந்த பிரதர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பிளாக்கி உங்ககிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்கு? இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து எண்ண முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குங்க. ஆனால் சின்ன வயசுல வந்து ஓட்ட நிக்கரு, அப்புறம் வந்து எனக்கு 3 அண்ணன் உண்டு பார்த்தீங்களா, அவங்க 3 பேரும் போட்டு போட்டு வரணும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, அதை வந்து கொஞ்சம் இதானதுக்கப்புறம் செகண்ட் அண்ணனுக்கு, அப்புறம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் தேர்ட் அண்ணனுக்கு போகும், அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அது என்கிட்ட வர பார்த்துக்கோங்க. ஆனால் அதையும் நான் சந்தோஷமாக தான் போட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸு, எந்த பையில் இருக்கிறது எல்லாமே புது புது ட்ரெஸ் தான், இன்னும் போடாமலும் நிறைய இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பீரோலையும் என்ன இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ ட்ரெஸ்ஸு என்கிட்ட இருக்குது, நான் நிறைய நல்ல ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய மென்ஸ் வேர் தான். பட் கண்டிப்பாக சொல்லணுமா, அவங்க தான் வந்து நான் முன்னாடி வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது வெறுமனமே 4 சட்டை போட்டுட்டு தான் பண்ணுவேன். அப்புறம் அவங்க தான் கூப்பிட்டு எனக்கு நீங்கள் எப்போ வந்தாலுமே எங்களோட கடையில் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய துணிக்கடைக்காரங்க எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, கடவுள் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு இடத்துல நம்மளை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னா இன்னொரு இடத்துல நம்மளை என்ன செய்வார், உயர்த்தி பார்ப்பாரு. அதுக்காக கஷ்டம்லாம் இல்லைங்க. நான் எப்போவுமே சொல்லும் பார்த்தீங்களா, கஷ்டப்பட்ட காலங்களை கூட நான் ரொம்ப சிரித்து தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், கடந்திருக்கேன். கஷ்டத்துலேயும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதுலேருந்து ஒரு அனுபவத்தை எடுத்து நம்ம நல்லா வரணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.